ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேற லெவல் சேனல். இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், அதாவது கோயம்புத்தூர் சிங்கானூர் போத்தனூர் சைடில் இவரை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பில்டிங்னா இவர் ரொம்ப ஃபேமஸ். A2M ப்ரமோட்டர்ஸோட MD தாங்க பார்க்க வந்திருக்கோம். அதாவது ரொம்ப குறைஞ்ச காலத்தில் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தரமாகவும் குவாலிட்டியாகவும் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி மிக குறுகிய காலத்தில் 150 ப்ராஜெக்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க, எப்படி பில்டிங்லாம் வந்து மக்களுக்கு கட்டி கொடுத்துட்ருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ நம்ம கம்பெனி வந்து A2M ப்ரமோட்டர்ஸ். சரி, எத்தனை வருஷமாக அந்த கம்பெனி இருக்குங்க சார்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கம்பெனியோட இன்ட்ரோ மட்டும் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 14 to 15 இயர்ஸ் ஆக போது எங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சு. ஓகேங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா தரமான பொருளை செய்யணும். எங்களோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பொருட்களை போட்டு ஒரு கட்டடத்தை நிறைவாக கட்டி கொடுக்கணும். இது எங்களுடைய கான்செப்ட். ஓகே. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா கஸ்டமரும் சிறப்பான கஸ்டமர்கள். அதுதான் ப்ளஸ். சரிங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கும். சரி. பட் என்னுடைய வாடிக்கையாளர்லாம் ரொம்ப லவ்லி பர்சன்ஸ் எல்லாமே. அதுதான் என்னால் இந்த 150 ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். என்னால் ஈஸியாக கொஞ்சம் வருடங்களே இந்த 14 வருஷத்தில் பண்ண முடியுது. சரிங்க சார். இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக தான் கொஞ்சம் நிறைய வீடுகள் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 25 to 30 வீடுகள் அப்படிங்கிற டார்கெட்டில் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் பிளாக் 1 இயரில் வந்து 30 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் மட்டும். ஓகேங்க சார். 21லேருந்து அந்த கொரோனா டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி அப்படி க்ரோத் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 25-30 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஷார்ட்டாக லாஸ்ட்டு ஒரு 6 இயர்லேயே நாங்கள் நியர்பை 150 இப்போ ரீச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு LG ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு 75 lakhs ப்ளஸ் அந்த ரெண்டு போடுறோம். அதுதான் 150 ப்ராஜெக்ட். சூப்பர் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வந்து எந்த ப்ரைஸில் நீங்கள் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 lakhsலேருந்து ஆரம்பிக்கிறோம். 40 lakhsலேருந்து அது அப்புறம் அப் டு எவ்வளோ வேணாலும் பண்ணுறோம். சரிங்க சார். அது க்ரோஸ் கணக்கில் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ப்ராஜெக்ட். ஓகே சார். சார், இப்போ நம்ம வந்து எந்த ஏரியாலையும் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூரில் வந்து எந்தெந்த ஏரியாவில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டியில் ஒரு 45 lakhsல 2 வீடு இருக்குது. பாப்பம்பட்டியில். வெள்ளலூரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 வீடு இண்டிவிஜுவலாக 45 to 75 lakhs ரேஞ்சில் ஒரு 3 வீடு இங்கே இருக்குது. ஓகே சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கரண்ட்டில் 17 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. 17 போயிட்டுருக்கு. ஓகே. இதெல்லாம் நியர்பை ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சர்க்கிள்லேயே தான். ஓகே சார். மெயினாக இந்த சிங்கானூர் டு போத்தனூர் சைடில் போத்தனூர் பார்த்தீங்கன்னா கலங்கல், பாப்பம்பட்டி, செட்டிப்பாளையம், எல்லாமே மரம்ச்சம்பட்டி, இந்த மேக்ஸிமம் சரௌண்ட் நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்க சார். ஓகே. அதேமாதிரி ஒர்க்கர்ஸ் சப்போர்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க்கர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட பல வருடங்களாக என்கிட்ட வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் இருந்துட்டுருக்காங்க. சரி. என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சரிங்க சார். ரொம்ப சப்போர்ட்டு ஸ்டாஃப் தான். அதான் என்னோட வேலை பார்க்குற வேலையில் இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டாக எனக்கு இந்த ப்ராஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேக் போனாக இருக்கிறது இவங்க தான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. அது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இத்தனை ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது உண்மையிலேயே வந்து கஷ்டமான விஷயம் தாங்க சார். இப்போ நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா சார், இல்லை பின்னாடி உங்களுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்க சார்? கண்டிப்பாக பேக் போனால் ஒருத்தவங்க வெற்றிக்கு பின்னாடி வந்து அவங்க ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அது இயல்பான வார்த்தை. ஆமாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வெற்றிக்கு பின்னாடியும் என் மனைவி இருக்காங்க. அவங்க பேர் அஸ்வினி. அவங்க தான் நம்ம இந்த ஆஃபீஸ் சம்மந்தமானவோ ரிலேட்டடாக இருக்க எல்லாம் மேக்ஸிமம் அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நமக்கு சிவில் ஒர்க்கு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற அந்த ஒரு பொருத்தம் தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. சூப்பர் சார். ஏன்னா வந்து பின்னாடி ஒரு பேக் போனால் வந்து ஒய்ஃப் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக. எப்படிங்க சார்? அதாவது கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2500 2800 கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறீங்க சார். எப்படி சார் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் வந்து எங்களால் பண்ண முடியுது? இது முக்கியமாக தான் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து என்னோட ரெகுலராக என்கிட்ட வந்து நான் தங்கி வேலை செய்கிறாங்க என்கிட்ட. ஓகேங்க சார். ஓகேங்க. அது ஃபஸ்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுங்கிற மெத்தடில் மாஸாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓ, பல்க் அதிகப்படி பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே ஓகேங்க சார். சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் மொத்தமான விலையில் வாங்குகிறோம். சேம் டைம் பெருசாக கிரெடிட்டுக்கு வாங்காமல் மேக்ஸிமம் அந்த மாதிரி கொண்டு போகிறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்க சார். அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை செஞ்சு கொடுக்க முடியும் எங்களால் ஈஸியாக. பணம் வந்து கஸ்டமருக்கு நமக்கும் எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் இருக்கிற ஒரு இது தான் இந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த டைம் ஷெடியூலுக்குள்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சரி. இதுதான் அந்த ரேட் கம்மியாக பண்ணி கொடுக்குற ரீசன் என்னென்னா, அந்த 2000 ரூபாய்க்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா
இதுக்காக இவங்க மெட்டீரியல்ஸ் கம்மியாக போடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. இன்ஜினியர் கொட்டேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். எல்லாமே என்னென்ன போட போகிறோம், என்னென்ன உங்கள் பில்டிங் சம்மந்தமான பொருட்கள் தேவை, என்னென்ன இருக்குது, மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க விருப்பப்படுறீங்களாங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொட்டேஷன் வந்துடும் கொடுத்துறோம். கொட்டேஷன்லேயே கொடுத்துறோம். கஸ்டமருக்கு வந்து அந்த கொட்டேஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஒரு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கே. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாம். ஆமாம், நாங்கள் ஓப்பனாக இந்தந்த பொருள் தான் போடுவோம், இதுதான் செய்வோம், இதுதான் டைம், இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் தரணும், நாங்கள் உங்களுக்கு இந்த வேலையை செய்வோம். இப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்கள் ஈஸியாக பேசி உங்கள்கிட்ட முடிவு பண்ணி வச்சுக்கிறதுனால எங்கள்கிட்ட எந்த மன வருத்தம் இல்லை. என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் தான் எனக்கு இந்த 150 ப்ராஜெக்டை குயிக்காக ரீச் பண்ண வச்ச காரணமே என்னோடய கஸ்டமர்ஸ் தான். என்கிட்ட வீடு வாங்கி என்கிட்ட வீடு கட்டினவங்க தான் மேக்ஸிமம் என்னோட இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட்டரே அவங்க தான். சரிங்க சார். இதுதான் ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் அவங்களுக்கு தரமாக கட்டி கொடுத்துருக்க ஒரு காரணத்தினால தான் அவங்க திருப்பி என்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. கேட்டுங்க சார். இப்போ நம்ம வெளில போய் மார்க்கெட்டிங் பெருசாக பண்ணணுங்கிறது, இப்போ நீங்கள் யூடியூப்லேருந்து வந்தீங்க, இந்த விஷயத்தை கேட்டீங்க, சரி ஓகே நீங்களும் ப்ரொமோ ஆகணும் நானும் ப்ரொமோ ஆகணுங்கிற ஒரு ஃபீல் எப்படி இருக்கோ, அதே மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோமோ அதுதான் அவங்க கடைசி வரைக்கும் அதுதான் மெயின்டைன் ஆகும். அதான் சார், இதுதான் ஃபேக்ட்டு. இதை எல்லா கஸ்டமர்ட்டையும் நினைக்கிறேன். அதனால் அந்த கஸ்டமர்ஸும் என்ன அந்த மாதிரி ஒரு அன்பாக நேசிக்கிறாங்க. அவங்களே ஒரு வீடு நம்மகிட்ட கட்டி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே எனக்கு 2 கஸ்டமரை ரெஃபர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வாடிக்கையாளர்கள் அவங்க எனக்கு திருப்பி ரெஃபர் பண்ணுறாங்க. இதுதான் குயிக்காக அச்சீவ் பண்ண முடியும். இது நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னா, ஒரு 2027க்குள்ளே இதை 300 ப்ராஜெக்டாக மாற்றணும். சூப்பர் சார். அது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு இந்த மாதிரி கிரியேட் ஆனாலும் சரி, ஒரு கஸ்டமர் என்னோடய கஸ்டமர்களுக்கு வந்து இந்த 150 ப்ராஜெக்ட்லாம் நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கும்போது ஆக்சுவலாக பேட்டி கொடுக்கணும்னு நான் நினச்சது. ஓகேங்க சார், கண்டிப்பாங்க சார். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக புரியுதுங்க சார். இதை வந்து ப்ரொமோ பண்ணணுமோ அப்படிங்கிற டாபிக்லாம் ஒன்றுமே பெருசாக கிடையாது. நீங்கள் புரிஞ்சுங்க, இதை நம்ம ப்ரொமோ பண்ணாமே நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சப்போர்ட் ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட். சரிங்க சார். அதுதான் நமக்கு இந்த ஒரு சீக்கிரமாக நான் இது ஒரு பெரிய லட்சியமெல்லாம் நினச்சி ஃப்யூச்சரில் முதல்ல ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளால் இத்தனை வீடு பண்ண முடியுமா, இப்படி பண்ண முடியுமாலாம் யோசித்தேன். அதுவும் நடக்கும்போது கொஞ்சம் என்னடா இது ரீச் ஆயிடுச்சு, அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக பண்ணணும். அதுதான் இந்த 150 ப்ராஜெக்ட்லேருந்து பண்ணியிருக்கிறோம். இனி நம்ம வந்து இதை ஒரு 300 ஓகே 27க்குள்ளே 300 மாற்றணும். இதுதான் ஒரு சின்ன டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நிறைவேறும். கடவுளோட அருளால் கண்டிப்பாக நடக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைவேறும் சார். அப்புறம் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணாமல் தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது ரெஃபரல் மூலமாக தான் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாலே ஒரு 3 மாதத்தில் என்னப்பா கிடுகிடுன்னு வீடு கட்டிட்டாங்களே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரல் நான் வந்து கேள்விப்பட்டது அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக உண்மை. ஏ2 ப்ரொமோட்டர்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதத்துல பில்டிங் மேலே கொண்டு வந்துருவாங்க, அவ்வளோ ஸ்பீடாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க வரணும்னு நினைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவ்வளோ ஸ்பீடாக கட்டுறீங்க, அதே மாதிரி அந்த கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறீங்க, இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். அதாவது ஏ2 ப்ரொமோட்டர்ஸ்னாலே இதுதான் வந்து மக்களுக்கு தெரியுது. எப்படி சார் அவ்வளோ கம்மியாக வந்து கட்டி கொடுக்குறீங்க, அவ்வளோ கம்மியான டைமில் எப்படி கட்டி கொடுக்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட வேலைக்காரங்க. ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஷிஃப்ட்லேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் 2 ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே சார். அதான் முதலே நான் உங்கள்கிட்ட சொன்னது. எப்படி சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்களா இல்லை? ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, ஓகேங்க சார், நாகப்பட்டினம், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு இருக்கிற இடம். ஓகேங்க சார். அதனால் அவங்க நான் பல வருஷமாக என் கூட இருக்கிறனால அந்த லிங்க்லேயே ஒரு 100 பேருக்கு மேலே நம்மகிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஆளுங்க வந்து அதில் வச்சு எவ்வளோ சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு. லீவு வந்து மேக்ஸிமம் அவங்களா எடுத்துக்கிறது தான். நம்ம வந்து எதுவுமே இது பண்ணுறதே கிடையாது. சரி சார். அவங்களே விருப்பப்பட்டு நாங்கள் வேலை ஓட்டி செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. ஓகேங்க சார். அது ஒரு நல்ல கடவுளோட ஒரு அருள். சரிங்க சார், பரவாயில்ல. எனக்கு நல்ல வேலைக்காரங்க கிடச்சது. கண்டிப்பாங்க சார். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் மென்ஷன் பண்ணது வேலைக்காரங்க வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக. அது உண்மையிலே வேலைக்காரங்க நல்லா வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மென்மேலும் வளரலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்க சார். அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன சார்? இப்போ நம்ம பேச்சம் கோயில் பேக் சைடு டவுன் ஸ்பேஸுங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே குயின்ஸ்லேண்ட் அப்படிங்கிற நேம் போட்ட ஒரு
இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 lakhsலேருந்து மேக்ஸிமம் அப் டு எத்தனை வேணாலும் ஓகே பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த கம்மிங் இயரில் வந்து அதில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நம்பர்ஸ் வீடுகள் அதில் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சூப்பருங்க சார். அதுக்கு வந்து இப்போ என்கொயரிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக ஒர்க் போயிட்டுருக்கு. தை மாதம் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோம். சரிங்க சார். அதுக்காக தைக்காக வெயிட்டிங். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு 75 lakhs பட்ஜெட்டு ஒரு 2 வீடு ஒர்க் போயிட்டுருக்கு இண்டிவிஜுவல் விலாஸ். சரிங்க சார். பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் ஒரு 2 விலாஸு நியர் மெயின் ரோட்டில் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்க. சரிங்க சார். ஆமாங்க. சார் இப்போ எத்தனை சென்ட்லேருந்து சார் வீடு கட்டி கொடுக்குறீங்க? இப்போ வந்து மினிமம் 2 சென்ட்லேருந்து நம்ம பண்ணுறோம். 2 சென்ட்லேருந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. சரிங்க சார். கஸ்டமைசேஷன் வந்து கஸ்டமர் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாங்களா சார், இல்லை நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க? கண்டிப்பாக கஸ்டமரோட சாய்ஸ் தான். நீங்கள் ஆமாம் எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டே இன்ஜினியர் கோட் கொடுத்ததுன்னே சொல்லிடுவோம். சரிங்க சார். டோராக இருந்தாலும் சரி, பெயிண்டிங், எலிவேஷன் டிசைன்ஸு, ரூம் சைஸு, மேக்ஸிமம் டைல்ஸ் ஆரம்பித்து பெயிண்டிங் வரைக்கும் எல்லாமே கஸ்டமைஸ்டு. கஸ்டமர் சாய்ஸ் தான். கஸ்டமரோட சாய்ஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்க சார். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஓகேங்க சார். ஓகேங்க. அதில் ஒன்றும் கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனே ஆக மாட்டாங்க. புரியுது. நம்ம சொல்லி தானே பண்ணுறாரு. அதான் சார். இப்போ நம்ம கஸ்டமர் சொல்கிறத கேட்காம அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றாமல் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டோன்னா ரொம்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஓகேங்க சார். சார் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வரப்போ பார்த்தேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் வச்சுருந்தீங்க. கண்டிப்பாக. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த கோட்டை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, அது இப்போ பொதுவாக எல்லாருமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சுப்பாங்க. சரிங்க. அது நம்ம மனசில் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதாங்க சார். நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட இது பண்ணுறோமோ அவங்க திருப்பி நம்மகிட்ட அப்படி தான் பண்ண போகிறாங்க. அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற அதுதான் வச்சுருக்கிறேன். நான் அந்த மாதிரி நடந்துக்கணும், என்ன நேசிக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத வச்சுருக்கிறேன். சூப்பர் சார். நம்ம ஆஃபீஸ் வந்து எங்கேங்க சார் லொக்கேட் ஆகிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளலூர் டு போத்தனூர் மெயின் ரோடு. சரி. இதுலேருந்து பேச்சம் கோயில் பேக் சைடு 4th ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நம்மளுடைய ஓன் பில்டிங்கில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்க சார். ஆமாங்க. சரிங்க சார். சரிங்க சார். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 150 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நன்றி. 2027 வந்து 300 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 300, அதாவது 2026 வந்து நீங்கள் 300 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூ எடுக்க வரணும். கண்டிப்பாக சொல்லிட்டு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் என்ன நிதி தெரிவித்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த 150 ப்ராஜெக்டை ரீச் ஆனதுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், சரிங்க, என்னுடைய ஸ்டாஃப்ஸு, என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, அவங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2025 சந்தோஷமான ஆண்டாக எல்லா தொழில் பண்ணுறவங்க எல்லா மனுஷங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கணும். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி. என்ன இன்டர்வியூ எடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A2M ப்ரொமோட்டர்ஸ் எந்த மாதிரி பில்டிங் வந்து கட்டித்தராங்க, அதாவது இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து எப்படி 150 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சார் வந்து மட்டும் சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வீடு கட்டணும்னா கண்டிப்பாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸும் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஏதாவது கொரி டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அவர் எந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.